ஸ்ரீமதே ராமானுசாய நமः. ஸ்ரீ வரவரமுனே நமः. ஸ்ரீ ஸ்தலசே நமः குருவே நமः. இன்று 9வது பாட்டு திருப்பாவையில் நேற்று கீசு என்கிற 8வது பாட்டை பார்த்தோம். இது குலசேகர ஆழ்வாரின் குலசேகர ஆழ்வாருக்கு உண்டான பாட்டு என்று பூர்வர்கள் அனுபவிப்பார்கள். இன்று 9வது பாசுரமான ஆண்டாள் 9ஆம் நாள் பாசுரத்தில் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபங்கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவள் எழுப்பீரோ உன்மகள்தான் உமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்தை மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலவன் நமின்றேல்வர் எம்பாவாய் என்றே இந்த பாசுரமானது போய் கொண்டிருக்கிறது. இந்த பாசுரத்தை ஆண்டாள் மிக அனுபவித்து பாடுகின்றாள். அதாவது சீத்தை சொல்கிறா, ஒரு உடைமையை ஒரு ஐட்டனுக்கு சொந்தக்காரனாக தான் ஒரு இடத்துல நம்ம ஒரு பொருள் வச்சுருக்கிறோம். அந்த பொருள் யார் வந்து அந்த பொருள் அப்படியே இருக்கும் வச்ச இடத்துலையே. யார் வந்தால் யாருக்கு வந்து எடுத்துன்னு போக வேண்டியிருக்கும் அந்த பொருளை? அந்த பொருளுக்கு உடையவன், பொருளுக்கு சொந்தக்காரன் வந்து எடுத்து கொண்டு போனால்தான் உண்டு. அந்த வரையில் இந்த பொருள் அந்த இடத்துலையே கிடைக்கும். மாம் நயேத் யதி காகுஸ்தஸ் தஸ்ய சத்ருஷம் பவேத் மானயேத் யதி காகுஸ்தஸ் தஸ்ய சத்ருஷம் பவேத் என்று ஸ்ரீராமாயண வாசகம். என்னை ஸ்ரீராமபிரான் அழைத்து செல்வானாகில் அது அவனுடைய ஸ்வரூபத்துக்கே தகுந்தது என்று சீதா பிராட்டி சிந்தனையின அசோகவனத்தில் இருக்கின்றாள். அவ்வாறே இந்த பாசுரத்தில் விളിக்கப்பட்ட தோழியானவள் அவளை பிராட்டியை போன்றவளை அவளும் எழுப்ப படுத்துட்டே இருக்கா. சரி, அவன் உடமையை கொண்டு செல்வது உடையவனுக்கே உண்டான வேலை என்பது போல சீதா பிராட்டியை செய்தது போலவும் அவள் கிடைக்கின்றாள். அதாவது ஒருத்தர் வெளியிலிருந்து எழுப்பவர்கள் சில பேர் இருந்திருப்பாள், உள்ளே இருந்து எழுப்பவர் சில பேர் இருப்பாள். இது யாருக்கு உபதேசம் பண்ணுற உதாரணம் ஒப்புமை காமிக்கிறாருன்னா, வெளியிலிருந்து எழுப்புமவர்கள் இளைய பெருமாளைப் போலவும் கைங்கரியத்தில் ஊறி நிற்பவர்கள், அதாவது வெளியில் நின்று இவளை வந்து எழுவில் எழுப்புறா இல்லையா, தோழிகளை வெளியில் நிற்கிற உள்ளே படுத்துன்றிருக்கா இவ. அவ்வாறு வெளியில் இளைய பெருமாளுக்கு ஒப்பிடுவாள். வெளியிலிருந்து இருந்து எழுப்பினாளுக்க வெளியிலிருந்து எழுப்புவர்கள் இளைய பெருமாள் போல கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள். உள்ளே கிடக்கிறவர் யாருன்னா பரதாழ்வானைப் போல பகவானுக்கு அத்தியந்த பரந்தந்திரையாய் இருப்பவள். வெளியில் உள்ளார் வந்து உபேயத்தின் இனிமையை அறிந்தவர்கள். உபேயத்தின் இனிமையை அறிந்தவர்கள். வெளியில் உள்ளார் மூமுற்றுக்களைப் போல யக்ஞாண்டு தலைப்பெய்வன். நம்மளோட பாசுரங்கள் அதெல்லாம் யக்ஞாண்டு தலைப்பெய்வனே எனினால் வந்து கூடுவன் யான் உடன் கூடுவது என்றுகளோ என்று துடிப்பவர்கள். உள்ளே உறங்குபவளோ பிராப்பியம் கைவந்து நித்திய சித்தரைப் போல நிற்பறையாயிருப்பவள். சூழனமேல் கண் வளரும் என்கையாலும் ஊமையும் அன்று செவிடோ என்று பல சொல்லியும் எழுந்திருக்காமையாலும் இவள் உபாயாத்திய வாசாய நிஷ்டே என்று தோன்றுகிறது. கீழ்ப்பாட்டில் வந்து முக்தர் போல இருப்போல் ஒருத்தி எழுப்பிற்று. இப்பாட்டில் நித்தியர்படியும் மைத்தன முறையோடு உண்டாக இருக்கும் ஒருத்தியையும் இந்த பாட்டில் எழுப்பிறது 4000 படி கூறுகிறது. இயற்கையாலே தூய்மையான ரத்தனங்களால் கட்டப்பட்ட மாளிகை
ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருமாளிகை தங்களுக்கு மிகவும் உத்தேசமாக இருப்பதால் முன்னும் அதை வர்ணிக்கின்றார்கள். ஹிதாம்சத்துக்கு ஒரு வைஷ்ணவுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்க அமையும் என்று ஆழ்வான் அருளி செய்வார் என்று 6000 வியாக்கியானம். நம்மாழ்வார் எம்பெருமானுடைய மாளிகை துவளில் மாமணி மாடமோங்க தொலைவில்லி மங்கலம் என்று தொலைவில்லி மங்கலம் பெருமாளை பாடும்பொழுது அருளி செய்தார். இவர்கள் அவன் அடியாருடைய மாளிகையை தூமணி மாடம் என்கிறார்கள். அவனுடைய மாளிகை துவளில் மாமணி மாடம் என்கிறாலே அது ஒரு காலத்தில் அழுக்கடைந்திருந்ததாம். அதாவது அம்மா பாடின துவளில் மாமணி மாடமோங்க அப்படின்ட்டு அந்த தொலைவில் மங்கலம் சென்னை விளைன்னு இந்த பாசுரத்தில் வரைச்சி தொழில் வருது. அந்த பாசுரத்தை சொல்லும்பொழுது துவளில் மாமணி மாடம்னாக்க அது ஒரு காலத்தில் அழுக்கடைந்திருந்ததாம். பின்னர் அழுக்கு நீங்கிய மணிகளாலே சமைக்கப்பட்டது என்று விளங்கும். இவளுடைய திருமாளிகையை தூமணி மாடம் என்கையாலே எக்காலத்திலும் அழுக்கு சிறிதுமற்ற மணிகளாலே கட்டப்பட்டது என்று விளங்கும். அம்மாளிகையின் பரிசுத்தி ஜீவாத்மாவின் தோஷமின்மையை போன்றது. அம்மாளிகையின் பரிசுத்தி ஜீவாத்மாவின் தோஷமின்மையை போன்றது. இந்த இவளோட மாளிகையின் பரிசுத்தியானது பரமபுருஷனின் தோஷமின்மையை சொல்லலாம். அவளோட தோளில் மாமணி மாடமோங்க சொல்லச்சா ஜீவாத்மாக்க தோஷங்கள் தான் அவர்கள் தோஷமின்மையை சொல்லுகின்றதாம். தூமணி மாடம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுனாக்க பரிசுத்தியானது பரமபுருஷன் தோஷமின்மையை கூறுகின்றது. இவ்வூரில் கைத்த ரத்தனங்கள் கொண்டு போல தொலைவில்லி மங்கலத்தில் மாளிகைகள் செய்து இந்த ஊரில் கழித்த ரத்தனங்களை கொண்டு போல காணும் திருவள்ளி மங்கலத்தில் மாளிகை செய்தது என்று கூறுகிறார். ராஜாக்கள் அந்தப்புறத்தில் கழுத்தவை கொண்டிரே தங்களுக்கு மாளிகை செய்வது ஆசாரியர்கள் அருளி செய்வார்கள். தூமணி மாடம் திருவாய்ப்பாடியிலும் ஆண்டாளுக்கு ஒரு மாளிகை உண்டு போலே காணும். மாளிகை உண்டு, ஆண்டாளுக்கு ஒரு மாளிகை எடுக்க மாடமாளிகை சூழ் மதுரை 14 நம் தெருவின் கண் நடுவே வந்துட்டு என்று திருவாய்ப்பாடியில் தனக்கு ஒரு மாளிகை உண்டுன்னு ஆண்டாள் சொல்கிறா. தன் பாட்டிலேயே சொல்கிறா, மாடமாளிகை சூழ் மதுரை 14 நம் தெருவின் நடுவே வந்துட்டு என்று மதுரையிலும் தனக்கு ஒரு மாளிகை உள்ளதாக அருளி செய்கின்றாள். சுற்றும் விளக்கரிய அப்படிங்கிறதுக்கு மாணிக்கங்களின் ஒளியாலே மாளிகை முழுவதும் பிரகாசிக்க செய்தேயும் மங்களார்த்தமாக எங்கும் விளக்கறிகிறபடியாக சொல்லுகிறது. சுற்றும் விளக்கரிய என்கிறது. வெளியிலே எங்கள் ஹிருதயங்களாகிய விளக்குகள் 2 கிடக்க உள்ளே கண்டவிடங்கும் விளக்கல் சுடர்விட்டு விளக்குவருகின்றதே என்கிறார்கள். கிருஷ்ணன் நம்மை தேடி வருவான் என்று காத்து கிடக்கையாலே அவனுடன் உலாவும் இடமெங்கும் படுக்கையும் விளக்குமாக வைத்திருக்கிறாள். மணிக்கதவம் தாழ்திறவாய் என்கிறபடியே தாழ்திறக்க வழியறியாதவர்கள் உள்ளுள்ள விளக்குகளையும் மற்றவைகளையும் எப்படி அறிய முடியும்? அதாவது மணிக்கதவ தாழ்திறக்க தாப்பால் கதவை திறக்க வழி தெரியாதவர்கள் உள்ளுக்குள்ள விளக்குகளையும் மற்றவரை எப்படி அறிய முடியும்னா வெளியில் எழுந்துருக்கா, சொல்லிகிட்டு எழுந்துன்னு பாடின்னு இருக்கா. பலவிதமாக பாடல்கள் இவாளை எழுந்திருக்க மாதிரியே இல்லை. கேட்குறா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாள்னா, வெளியிலேருந்து தாப்பாளத்துடன் உள்ளே வர முடியாதவர்கள் வெளியிலேருந்து விளக்கு உள்ளே எப்படி எரியுறதுன்னு எப்படி பார்க்க முடியும் என்கிறது அர்த்தமாகும். தூமணி மாட மாளிகையில் உள்ளுள்ளவை வெளியே தோன்ற குறைவில்லை. அதாவது இந்த படுத்திருக்க மாளிகை இருக்கு இல்லையா, அதாவது கண்ணாடி ரூம் கண்ணாடி கிளாஸ் விளக்கே குடும்பம் சொன்ன இந்த அரிக்கன் லைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அரிக்கன் லைட்டோட தீபம் எரியிறது, கிளாஸ்
அதை வந்து ரத்தனத்துக்கு உபயோகமாக வச்சுக்கோங்க. அரிக்கன் லைட்டில் இருக்கிற கிளாஸ் வந்து ரத்தனம். அதுக்குள்ளே விளக்கெறிஞ்சாக்க எப்படி அரிக்கன் லைட்டில் இருக்கிற விளக்கானது கண்ணாடியின் வழியாக வெளியே தெரிகின்றதோ, அதே போல் தூமணி மாடங்கள் இருக்கும் விளக்க ரத்தனத்துக்கு ஒப்பாகும். ரத்தனத்தில் ஏற்றிய விளக்கானது வெளியில் எங்கே புகர்விட்டு ரொம்ப இதுவாக ஒளிவிடும் என்கிறது தாற்பயமாகும். எங்கள் அகங்கள் இருண்டு கிடக்க இங்கு கண்ட இடமெங்கும் விளக்கெறிகிறதே என்கிறார்கள். எரியறதுங்கிறதுக்கு வந்து வெளியில் தெரியக்கூடிய புறம்புள்ள விளக்குகள். வெளியே நாங்கள் நிற்கும்போது எரியாத விளக்கானது உள்ளே இவர் தூங்கும்பொழுது தூங்கும் அறிய எவ்வாறு சுடர்விட்டு எரிகின்றது, இதுக்கு என்ன காரணம் என்கிறார்கள். தூபங்கமழனாக்க புகைக்காண ஒண்ணாத பரிமளம் வெள்ளமிட சீரற்ற அகில் புகை புகந்து கொண்டெரியுமாலோ மல்லிகை இதை வரைச்ச என்கிறபடியே விரகதாபத்தால் வாடிய எங்களுக்கு அகிர்புகை அசக்கியமாயிருக்க நீ அதுவே தாரமாக கண் வளருவதே. அதாவது நாங்கள்லாம் விரகதாபத்தால் துடிச்சுன்னு இருக்கோம். இந்த அகில் புகையால் வாசனையும் மடங்களும் எங்களுக்கு ரொம்ப விரகதாபத்தின்னு தூண்டி விட்டுன்னு இருக்கு. நீ எப்படி சுகமாக உள்ளுக்குள்ளே உட்காந்துன்னு அகிர்ப்பை அனுபவிச்சுன்னு இருக்க, எங்களுக்கு அசௌரியமாக இருக்கட்டும் சௌரியமாக இருக்கு. இவ்வாறு உனக்கு அதுவே தாரகமாக, அதுவே அந்த புகையே உனக்கு கண் வளர்றதுக்கு தாரகமாக இருக்கோ அப்படிங்கிற. பரிமளம் சிறிதும் குறையில் கண்ணுறங்காதோ துயில் அணைமேல் கண் வளரும். நம்முடைய நெருப்பு சிலருக்கு படுக்கையாவது என்கிறார்கள். மென்மலர் பள்ளிவம் வள்ளியாலோ மல்லிகை கமழ்த்தன்றில் இடுமாலோ மென்மலை பள்ளிவம் வள்ளியாலோ என்று என்பவர்கள் அன்றோ இவர்கள். படுத்தவர்களை தூங்க பண்ணும் படுக்கையாகும் படுக்கை என்று மெத்தையோடு இருக்க படுக்கை. துயிலன மேல் கண்ணுள்ளனாக்க இருவருக்கான படுக்கையிலே 2 பேர் படுக்க வேண்டிய படுக்கையிலே நீ ஒருத்தியாக கண்ணுறங்குவது எங்கனே? எவ்வாறு ஒருத்தி எப்படி உறங்குறே? நீ 2 பேர் டபுள் பெட்டு, 2 பேர் படுக்கணும். படுத்துக்க வேண்டிய இடத்துல நீ ஒத்தியாக தனியாக ஒரே சைடில் ஒரு பெட்டில் எப்படி 2 பேர் படுத்துன்னு இருக்கேன் இந்த பெட்டில் படுக்கையில் அப்படின்னு என்கிறார்கள். இளையபெருமாளைப் போல உறங்காமைக்கு நாங்கள் உண்டான போல உறங்குகைக்கு நீ ஒரு தீம் உண்டோ அப்படின்ட்டு. அதாவது இளையபெருமாளுக்கு வந்து வனவாசம் சென்றால் கூட இருந்தால் சிங்காசனம் மாதிரி ஒழிவு காலமெல்லாம் உடனே வழிபாடும் செய்ய வேண்டிய மாதிரி சேவை 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 துண்டு சேவை, ராமனுக்கு துண்டு ராமனுக்கு சேவை, ராமன் முன்மரித்து பார்த்து செய்கிறதுனால தூங்கவே மாட்டான். 14 வருஷம் இமே கொட்டாமல் முடிச்சுட்டு இருக்கார் லக்ஷ்மணன். அதே போல் எங்களுக்கு நாங்கள் தூங்காமல் இருக்கோம் லக்ஷ்மணனை போல. நீ எப்படி தூங்குற? உன்னால் எப்படி ஒருத்தன் நீ உறங்கைக்கு நீ ஒருத்தி, தூங்குறதுக்கு நீ ஒருத்தி தான் உண்டா, தூக்கத்துக்கு நீ ஒருத்தி தான் இருக்கியோ அப்படின்னு சொல்கிறா. கண் வளரணுன்னாக்க பாகவதர்களாலேயே தூங்கும் என்னாதே கண் வளரும் என்று கௌரவமாக வார்த்தை சொல்லுவார் பாகவதர்கள். அதாவது பெருமாளை செய்ய காமிக்கும் பொழுது தளியை சமர்ப்பிக்கணும். உண்ண வேண்டும், தேவரையை சாப்பிட வேண்டும், அப்படி செய்ய முடியாது, சொல்லக்கூடாது. கண்டோர்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவாள். கண்டோர்ள வேண்டும், அப்படி அமுது செய்து கண்டோர்ள வேண்டும்னு சம்பிரதாயம் இப்படி தான் பெரிய கௌரவமான வார்த்தை. பாகவதரெல்லாம் இப்படி தான் சொல்லணும். இன்னும் சுவாமிகள் அமுது செஞ்சாச்சான்னு தான் கேட்கணும், சாப்பிட்டாச்சான்னு கேட்கக்கூடாது. தூங்கும் என்ன அது கௌரவமான வார்த்தை சொல்லுகிறார்கள். பாகவதரால் இருக்கிறதுனால கண் வளரும் தூங்கும்னு சொல்ல அப்படிக்கு. நீராட போதுவீர் என்ற வார்த்தைக்கு திருமங்கையார் உடனே வந்துடுவாருங்க. நீராட பொற்றாமரை கையம் நீராட போனாள் அப்படின்ட்டு.
முளைக்கதிரை குரங்குடியில் முகலை வந்து பாசுர திருநாடகத்தில் வந்து மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்று இவர்கள் ஒருத்தர் பரிமாற்றம் பேச்சுவார்த்தைகளாக இருந்துருக்கு. இவளோட பரிமாற்றங்களை இவ்வாறு இருந்துருக்கிறபடி பட்டரிடம் சில பேர் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறான்னாக்க நீராடப் போதுவீர் அப்படி நீராடப் போதுவீர் பொதுவினோ நீரிழீர் என்பது அவர் திருமங்கையால் பொற்றாமல் கையும் நீராடப் போனாள் அப்படிங்கிறது மாதிரியும் வார்த்தை போடுவார். இப்போ எங்கே அதே போல் மடக்கிலே கைகூப்பி வணங்கினாலே என்னென்றோ இவர்கள் ஒவ்வொருத்தரது பேச்சுவார்த்தைகள் பரிமாற்றங்கள்லாம் இருக்கணும். பட்டரிட சில பேர் வந்து 90 திருவடி சார்ந்தார் என்று சொல்ல ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அடிமை செய்து போந்தபடிக்கு இப்படி சொல்லக்கூடாதாம். திருவடியை அடைந்தார், திருவடியை சார்ந்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது. தொண்டனும் ஒரு ஆசாரியனோ ஸ்ரீ வைஷ்ணவனோ பாகவதனோ சரீரம் கீழே விழும்பொழுது அவரை எப்படி நாம் அழைக்க வேண்டும் என்றால், அவர் சுவாமி திருவடி அடைஞ்சிட்டார், திருவடி நம்ம தொண்டனும் திருவடியை சார்ந்தார், அவர் திருவடி அடைந்தால் சொல்லக்கூடாது. தொண்டனும் நம்பி அதுக்கு எப்படி சொல்லணும்னா, ஒருவர் ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அடிமை செய்து போந்தபடிக்கு திருநாட்டுக்கு நடந்தார்னு சொல்லணுமா? திருநாட்டுக்கு நடந்தார்னு சொல்ல வேண்டுமா வேண்டாவோ என்று பட்டர் செய்தார். அப்படி தான் சொல்லணும், அப்படி சொல்லக்கூடாதுன்னு பட்டர் சொன்னாராம். நம்பி ஏறுவடையார்தாசர்னு ஒருத்தர் இருக்கார். இந்த பாகவத விஷயத்திலும் நஞ்சியர் இவ்வாறு அருளி செய்தார் என்று ஆசாரியர்கள் அருளி செய்வார்கள். படுத்த பயனாகனை பள்ளி கொண்டான் என்று இவள் தகப்பனா பள்ளி கொண்டாக அனுபவித்தா போல இவளும் துயிலனமேல் கண் வளரும் என்று பாகவதர் பள்ளி கொண்டாக அனுபவிக்கின்றார். கண் வளரும்னா அபிமத லாபம். அபிமத லாபம் அவனால் ஆன பின்பு நாம் செல்லுகையாவது எங்கே போகிறது நினைத்து மார்பிலே கை வைத்து கவலையற்று இவள் கவலையற்று உறங்குவதே. அதாவது அவனால் ஆன பின்பு அவனாலே ஆன எல்லாமே அவனாலே உண்டான பின்பு துக்கங்கள் தூக்கங்கள் விரகதாபங்கள் அத்தனையும் எல்லாம் நான் பாகவதன் எல்லாம் அவனாலே ஆன பின்பு நம்ம செல்லக்கூடியது என்ன இருக்கிறது என்று நினைத்து மார்பிலே கை வைத்து உறங்குகிறாள் உள்ளிருப்பவள். எல்லாம் அவனுடைய திருக்கண்ணம் அங்கே ஆண்டான். இந்த இடத்துல நம்ம நினச்சிக்கணும். அவர் எல்லாம் பகவான் செயல திருக்கண்ணம் அங்கே கோபுரத்து நடுவாசலில் வந்து ஒன்றும் அந்த சின்னையை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்னு பூர்வர்களாக சொல்லுவார். எல்லாம் அவன் என்னோட காரியங்கள் நடப்புகள் தின நிகழ்ச்சிகள் அன்றாட அத்தனையும் அத்தனை நடத்தக்கூடியவன் அவனே. என்னோட பலன் அவனை சேர்ந்தது. அவன் பார்த்து திருக்கண்ணமங்கை ஆண்டா திருக்கண்ணபுரத்தில் திருக்கண்ணமங்கை திவ்ய க்ஷேத்திரத்தில் வந்து கோவில் நடுவில் படுத்திருந்தார் போல இவளும் தன் மார்பில் அவன் செய்ய வேண்டிய காரியம் அவங்களுக்கு சிக்ஷிக்க வேண்டியது நம்மை அவன் வந்து எடுத்து கொண்ட போய்டு அவனோட உடமையை நான் அவ்வாறுக்கு நான் செய்வதன் என்று தன் கையை மார்பில் வைத்து கொண்டு உறங்குவதே என்கிறார்கள். துவயத்தின் பூர்வகண்டத்தின் பொருளை நினைத்திருப்பாள். உத்தரகண்டத்தின் பொருளை ஊன்றியிருப்பவர்கள் அவர்கள். மாமான் மகளை சுவாமினியாகவும் தோழியாக அனுபவித்ததற்கு மேலே உடனாபடியே உறவை சொல்லி அனுபவிக்கின்றார்கள். திருவாய்வாடியிலே ஒரு பிராகிருத சம்பந்தம் உனக்கு உஜ்ஜீவனம் என்றிருக்கின்றாள் என்று பெரியவாச்சான் பிள்ளை ஆண்டாளை பற்றி கூறுகின்றார். ஆண்டாள் சொல்லலாம், திருவாய்ப்பாடியில் வந்து ஒரு பிராகிருத சம்பந்தம் எனக்கு கிடைச்சா ரொம்ப உஜ்ஜீவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டாள் என்று சொல்வார் என்று ஆண்டாளை கருத்தாகும் என்று பெரியவாச்சான் பிள்ளையார் அருளி செய்வார். அதற்கான மாமான் மகளே பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்துன் சகின் குருன் சர்வதன்மாம் சந்தியஸ்ய சர்வகாமாம்
சாட்சரான் லோக விக்ராந்த சரணோ சரணம் தேவரிஜம் விபோகோ என்ற ஸ்லோகமான சொல். பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தும் செய்யின் குருன் சரதர்மாம்ச சன்யஸ்ய சரகாமாம்ச சாட்சரான் யோ விக்ராந்த சரணோ சரணம் தேவரிஜம் விபோகோ அப்படின்ட்டு. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க, இந்த ஸ்லோகத்துக்கு தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் ஆசாரியர்கள் மற்ற உபேயங்கள் ஆகிய எல்லாவற்றையும் நன்றாக விட்டுவிட்டு திருவுலக அளந்தருளிய உன் திருவடிகளையே சரணம் அடைந்தேன் என்று என் தாயே தந்தை என்றும் தாருமே கிழமைக்கிடன்றும் நோயே பட்டொழிந்தேன் அப்படின்ட்டு பாசுரம். என்றும் விடத்தக்கவராக சொல்லப்படும் தேகபந்துக்களை வைஷ்ணவராயிருக்கில் விரும்பத்தக்கவர் என்று உணர்த்துகிறாள். அதாவது இவாழ விடக்கூடிய தேகபந்துக்களை வாழலாம், விடணும். ஆனால் இவர்கள் ஞானம் மிகுந்த எம்பெருமானின் பாகவதர்களாயிருந்து எம்பெருமானின் அடியார்களாக இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விடத்தக்க வேண்டாம், விரும்பத்தக்கவராக இருக்கின்றது என்று இதற்கு அர்த்தமாகும். இதற்கு எம்பெருமானாரின் ஒரு விசேஷத்தை எம்பெருமானாரின் ஒரு விசேஷமானது அனுசந்திக்கப்படுகின்றது. அதாவது கார்பங்காடு சுவாமி வைகுண்டவாசியும் நித்தியசூரியமான ஸ்ரீமான் ஸ்ரீ வெங்கடாச்சாரியர் சுவாமிகள் அவர்கள் காலக்ஷேபத்தில் இந்த தூமணி மாடத்திற்கு என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, இந்த அர்த்தம் இப்போ சொன்னோம் இல்லையா, சொல்ல நோயப்பட்டு இருந்து விடத்தக்கவராக சொல்லப்படும் தேகபந்துக்களை வைஷ்ணவராயிருக்கில் விரும்பத்தக்கவராய் என்று உணர்த்துகிறாள். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனாக்க, அதாவது கார்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமிகள் அவர் உபன்யாசத்தில் வேதங்களிலே சரீரத்தையும் சரீர சம்பந்தமுடைய தேகபந்துக்களை விடச் சொல்லியிருப்பது உண்மைதான். ஆயினும் சரீர சம்பந்தம் பெற்றிருக்கிற தேகபந்துக்கள் பகவானிடம் பக்தி உடையவர்களாக இருந்தால் அவர்களை விடக்கூடாது என்று சுவாமிகள் காலக்ஷேபம். அதான் என்ன சொல்கிறாருன்னா, நம் சுவாமியான எம்பெருமானார் சந்நியாசாசிரமம் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் மருமான் அவருக்கு தங்கையின் பேர் பூமாதேவியின் குமாரர் முதலியாண்டான் என்ன பச்சை வண்ண பெருமாள் காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த கோவில் இப்போ தற்பொழுது பேட்டை என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஸ்தலத்திலே அவதரித்து அவர் தன் தங்கை பூமாதேவின் திருக்குமாரான முதலியாண்டான் நல்ல சந்நியாச முதலியாண்டான் திருமேனி சம்பந்தம் பெற்றவராக இருந்தும் உடைக்க செய்தேயும் தன் மருமானாக இருந்தும் தேகபந்துவாக இருந்ததும் அவர் சிறந்த மகானாக இருக்கிறபடியால் சந்நியாசாசிரமம் யாரோட போகிற எல்லாத்தையும் விட்டேன்னு சொல்லணுமே 3 தடவை. நான் ஆண்டானை தவிர மற்ற அனைத்தையும் விட்டேன் என்று முதலியாண்டானை தவிர மற்றவற்றை விட்டேன் என்று சந்நியாசாசிரமம் விட்டுவிட்டதாக சொல்லுவார்கள் பூர்வர்கள். அதே போல் ஆண்டாளும் திருவாய்ப்பாடியில் உள்ள கோபிகளை இடைப்பெண்களை என்று பார்க்கவில்லை. இடைச்சிகள் ஒன்றும் தெரியாது, விடக்க தெரியாது. அப்படி இருக்கிற இவளுக்கு என்னையும் பார்க்கல. கிருஷ்ணனோடு சம்பந்தம் பெற்றிருப்பவர்கள் இவர்கள். இந்த கிருஷ்ணனோடு சம்பந்தம் பெற்றவர்களிடத்தில் அவருடைய தேக சம்பந்தம் உத்தேசம் என்கிற தத்துவத்தை நன்றாக திருவுள்ளம் பெற்ற மாமான் மகளே மணிக்கதம் தாழ்திரவாய் என்று அழைக்கின்றார்கள். இதில் அடுத்தது கொண்டபெண்டின் மக்களுற்றா சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றும் யாதுமில்லைன்னு கொண்டபெண்டின் மக்களுற்றார்னு நம்மாழ்வார் பாசுரம் திருவாய்மொழி என்று அருளிச்செய்ய நம்மாழ்வாரும்
முந்தின பாட்டிலே நல்ல கோட்பாட்டுலங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமலக்கண்ணனை அந்தன் குருகு சடகோவன் சொல்லப்பட்ட 1000 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வெண்டீர் மக்களே அப்படின்னு என்றார் இல்லையா. பெரியாழ்வாரும் அவர் திருமகளாரும் நன்மக்களை பெற்று மகிழ்வரே என்று அருளினார்கள் என்றோ மாமான் என்று ஸ்ரீ மாலாக்காரை குறிப்பதாக ஆசாரியர்கள் நிர்வகிப்பார்கள். அங்குத்தைக்கு உறவு மாலாக்காரர் தானும் ஒரு மாலாக்காரர் மகளிரே, அதாவது இவரை மாலாக்காரர் அப்படின்னு பெரியாழ்வார் ஸ்ரீ மாலாக்காரை குறிப்பதாக ஆசாரியர் நிர்வகிப்பார். அங்குத்தைக்கு உறவு மாலாக்காரர் நானும் ஒரு மாலாக்கார மகளிரின் 4000படியில் இது திருநாராயணம் என்ப மகான் அருள் செய்திருக்கின்றார். கிருஷ்ணலாபம் முதாயுக்தவ் மாலாக்கார கிரகம் கதவ். கிருஷ்ணலாபம் முதாயுக்தவ் மாலாக்கார கிரகம் கதவ் என்று பலராமகிருஷ்ணர்கள் மிகுந்த உகப்புடன் மாலாக்காரனை யார் தெரியுமா? விளையாடுவான சொன்ன தவறு. அதாவது கிருஷ்ணன் ஹம்சனை கொள்வதற்காக அந்த விற்பனை விட கலந்துக்கிறதுக்காக போகிறான் மதுராவுக்கு. மதுராவுக்கு போச்ச ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டுருக்கச்ச ஒரு மாலை கட்டின்னு ஒருத்தர். அவர் மாலாக்காரன். அவர் எனக்கு நல்லா அருமையான மாலை கூட எனக்கு போட்டுக்கணும், அதில் மனமாக இருக்கிற மாலைங்கச்ச கிருஷ்ணனோட அழகையும் சௌந்தரியத்தையும் தேஜஸையும் அவன் பகவான் மனசால் வத்கரித்து அது மனசால் திணித்து கொண்டு தான் ஹம்சனுக்கு என்ன அழகான மாலையை கொடுப்பானோ அதை விட அழகான மாலையை கொடுத்து கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் அணிவித்து மகிழ்ந்து பார்த்து மகிழ்ந்து அவர்களுக்கு உபசாரம் செய்தான் என்று மாலாக்கார வைபவமானது வரும் கிருஷ்ணன் இந்த இதில். அப்படி அறியும் பொழுது மாமான் என்று மாலாக்காரை குறிப்பதாக அங்குத்தைக்கு ஒரு மாலாக்காரர் தானும் ஒரு மாலாக்கார மகளிரின் 4000படியில் ஆய்வுகளை செய்வார். இது பெரியாழ்வாருக்கும் வருந்தும். ஏன்னா நந்தவனம் கட்டி நந்தவனத்திலே புஷ்பங்கள் எதிர்த்தது. இவரும் தொண்டெடுப்படியாலும் ரெண்டுமே மாலாக்கார சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இவர் நந்தவனமே வாழைக்கு படுக்கையறை, நந்தவனமே எல்லாம் அங்கே பாய்ச்சும் தண்ணீரை உயிர் மூச்சு, அங்கே வீசும் காற்று உயிர் மூச்சு, அங்கே வீசும் மனமே நாராயணன் நாராயண திருமேனி பரிமளம். இவ்வாறு இருக்கும்பொழுது அங்குத்தைக்கு ஒரு மாலாக்காரர் தானும் ஒரு மாலாக்கார மகளிரின் கிருஷ்ணராவ் முதாயுக்தம் மாலாக்கார கிரகம் கத மிகுந்துகப்புடன் பலராமகிருஷ்ணர்களை மிகுந்துகப்புடன் மாலாக்காரருடைய திருமாலையை எழுந்துள்ளினார்கள் அப்படின்ட்டு மாலையெல்லாம் போண்டான். அவள் உபசாரத்துக்காக அங்கே போகிறான் மாலாக்காரர்கிட்ட. இன்று ஒரு மாதம் கிருஷ்ணன் அன்பாக ஆசையாக போனான் மாலாக்காரர்கிட்ட. மாலையெல்லாம் மட்டும் நன்னா கவனிக்கிறாப்பெல்லாம் மாலையெல்லாம் கொடுத்தாருன்ட்டு அவர் உபசரிப்பை உள்ளபூர்வமான மனப்பூர்வமான உபசரிப்பை ஏற்பதற்காக கிருஷ்ணன் மாலாக்காரன் அன்பு கொண்டு சென்றான். அதே போன்று இந்த மாலாக்காரரான பெரியாழ்வார் அவரிடமும் மாதவன் அன்பு கொண்டிருந்தான். அதைத்தான் இவர் சொல்கின்றார். அங்குத்தைக்கு உறவு மாலாக்காரர் ஆண்டாளான நானும் பெரியாழ்வாரின் மாலாக்காரருக்கு மகளிரே அப்படின்னு 4000 சொல்லி வருகின்றார்கள். பிரசாத பரமம் நாதோ மமக்கே முபாகதவ் தன்யா ஹமர்ச்சியாக மால்யோபஜீவன என்ற அன்பு மிகுந்தவர்களும் என்னுடைய சுவாமிகளுமானவர்கள் அதிர்நிகீனனான என் குடிசைக்கு வந்துள்ளனர். நான் தன்யனானேன், இவர்களை ஆராதிப்பேன் என்று மாலாக்காரர் கிருஷ்ணன் பலராமன் வந்ததுக்காக சொல்கிறார். இவர்களை என்னோடய சுவாமிகள், இவர்கிட்ட அன்பாக இருக்கா, அன்பு ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுறது. அதாவது ரொம்ப நீசனான என் குடிசைக்கு வந்துள்ளனர்கள். அதனால் நான் ரொம்ப தன்யாகிட்டேன். நான் இவர்களை என்னால் முடிந்தவரையில் இவர் சந்தோஷப்படுத்தி அவரை ஆராதிப்பேன் என்று
மாலாக்காரர் முத்துரையில் வடமதுரையில் சொன்னார் கிருஷ்ணன் நுழைந்த பொழுது. என்கிறபடியே சொன்னதைப் போலவே பெரியாழ்வாரைப் போலவே இம்மாலாக்காரரும் கிருஷ்ணனும் பேரன்புடையராகியால் இவரை மாமான் என்று ஆண்டாள் அழைக்கலாம் இல்லையா? அதில் ஒன்றும் இது கிடையாது, தப்பு இல்லையே. இவர்கள் இம்மாதிரி அழைத்தவுடன் வெளியிலிருந்து திறக்கக்கூடிய தாளை நீங்களே திறந்து கொண்டு புகுருங்கோள் என்று கருத்து தோன்ற இவள் கிடக்க இவ்வாறு மாமான் மகளை அழைச்சப்புறம் வெளியில் தாப்பால் நீங்களே திறந்து உள்ளே வாங்கோன்னு நினச்சிட்டு அப்போ கூட போய் திறக்கலை, இவ்வளோ படுத்து கிடத்துட்டுருக்கா. கருத்து தோன்ற திறந்து கொண்டு புகுங்கோள் என்னும் கருத்து தோன்ற இவள் கிடக்க மணிக்கதவம் தாழ்திறவாய் என்கிறார்கள். இது மாணிக்க கதவனாலே அபியாசமில்லாத எங்களுக்கு கதவுக்கும் சுவருக்கும் தாளுக்கும் வாசு தெரியாது. இது மாணிக்க கதவு இது தாப்பாளுங்கிறக்கு கதவு எது சுவர்னு எங்களுக்கு ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது. ஆகையால் அது நீயே திறந்து விடு, உள்ளே படுத்துட்டுருக்கேன், நீயே திறந்து விடு என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள். மணிக்கதவம் தாழ்திறவாய். மாமான் மகளே சொல்லியாச்சு, மாலாக்காரர் பெரியாழ்வார் விஷயம். மணிக்கதவம் தாழ்திறவாய்ங்கச்சா நீ இது பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற, நீயே திறந்து விடு அப்படிங்கிற. கதவு திறந்திருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை முன்னிட்டு கொண்டல்லது அவர் உட்புக மாட்டார்கள். அதாவது என்ன கதவு திறந்திருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவ முன்னிட்டு கொண்டு தான் அவர் அழைச்சிட்டு தான் போகணும். செய்யாதன செய்யும் என்று சொல்லக்கூடியவர்களே அவர்கள்லாம். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனங்கையாட்டு உய்யமார் எண்ணி விட்டு இந்த பாசுரம் சொன்னமா போல செய்யாதன செய்யும் என்றிருப்பவர்கள் இவர்கள். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிவார்கள் இவர்கள். இவர்கள் இப்படி வாசலிலே துவளுவதைக் கண்டும் நெஞ்சிலே இரக்கமில்லாமையாக இருக்க உன் சுவாவத்திற்கு சேராதுகான் என்று கருத்து தோன்ற இருந்தாள். அதாவது இப்போ அம்மா சொல்கிறா, அம்மா வாசலில் துவண்டு போய் உட்காந்து வான்னு கூட்டுருக்கா, தொண்டை இது பண்ணேன், நீயே ஒன்றுக்கு தெரியாத போல் படுத்து தூங்கின்னு இருக்க, என்ன இது உன்னோட சுபாவத்துக்கு ஏற்றதா? இப்படி இரக்கமில்லாத இருக்கியே நீனு தோன்ற இருந்தாள். இரண்டும் கருத்து தோன்ற இருந்தாள் இவள் தாயார். அதை கண்ட தோழி என்ன சொல்கிறாள்னாக்க, மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்ட்டு அவள் மேலுள்ள அன்பு அவள் தாழ் வரையிலும் வெள்ளமடைகிறபடிக்கு அடிகளடையே நினையும் அடியவர்கள் தம் அடியான் என்றும் தொண்டர் 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 தொண்டன் என்றும் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே என்றும் அடியார்தம் அடியார் 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 எம்கோக்கள் என்றும் சொல்லுவார்கள் என்றோ இவர்கள். தாயாக இவளும் மகளுக்கு தன்னை தாசபூதியாக நினைத்திருப்பாள். அன்னையும் அத்தனுமென்று அடியோமுக்கு இறங்கலள் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அடியோமா இருக்கிற எண்களை தாய் தந்தை என்று பழியிட்டு போனாள் என்று கருத்து. இப்படி அழிச்சை திருமங்கை ஆழ்வாரை வெற்றிமையர் என்றும் எம்பெருமானாரை கோயிலண்ணன் என்றும் அர்ச்சாரூபியான ஆண்டாள் அழிச்செய்வாள் என்றும் இதை கேட்ட எம்பெருமானார், நான் அடியே நல்லனோ அல்லேனோ என்னை இப்படி அருளி செய்வதே என்று அருளார் என்று திருநாராயணபுரம் ஜெகநாதாச்சாரி ஆய் அப்படிங்கிற என்றவர் அருளி செய்வார். இப்படி மகளுடைய பெருநெறிப்புக்கு வசப்பட்டிருப்பதாகையால் அவளும் எழுப்பாமலே பார்த்துனா அம்மா இவன் சொன்னதுக்கு அப்புறமும். அதனால் கோபம் கொண்ட இவர்கள் உன்மகள் தான் ஊமையும் கேட்குற உன்மகள் என்கிறார்கள். மகள் மேலொரு அன்பு மாமீர் என்று அழைக்கும்படி தாய்வர்கள் வெள்ளமிட்டால் போல அவள் மேலுள்ள கோபமும் வெள்ளமிட்ட உன்மகள் என்னும்படியாக வரையில் பாய்கின்றதாம். பிராட்டிக்கு பிரணயகோபம் சக்கரவர்த்தி அளவு மேலிட்டு பிது என்றா போல
6000 படி. ந மாதுர் ந பிதுஸ் தத்த ஸ்மரிஷ்யாமே ந விஸ்மன என்ற அயோத்தியா கண்டத்தில் 30வது சர்க்க ஸ்லோகமே இங்கு உதாரணமாக இருக்கும், விஷதமாக இருக்கும். ஊமையுன்னா வாசலில் வருந்துவதை கண்டு வந்தோம், இவள் ஐயோ என்று சொல்லாமையாலே ஊமையாகிவிட்டாளோ. வாசல் கருந்து வந்து சத்தம் வா வா வான்னு கூட்டுருக்கா. இப்போ நின்று வருந்துவதை கண்டும் வாய் பேசாமல் ஊமையாக விட்டாளோ. ஊமையாக இருந்தாலும் கேட்டு வந்து திறக்கலாமே. இல்லை செவிடாய் விட்டாளோ ஆனந்தலோ. இரவெல்லாம் கிருஷ்ணனுக்கு உடல் கொடுத்து இப்போதான் இப்பெரும் தூக்கத்திலே அமிழ்ந்தாளோ. ஊமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ. இறந்தளோக்கு இரவெல்லாம் கிருஷ்ணனுக்கு உடல் கொடுத்து இப்பொழுது ஆயாசத்துடன் தூக்கத்தில் அமிழ்ந்துள்ளாளோ என்று வாகிந்திரியமும் சிரவணேந்திரியமும் மனசும் பகவானிடத்தில் ஈடுபட்டு எங்களை மறந்தனவோ அப்படிங்கிறத ஏமப்பட்டாளோ, ஏமப்பெருந்துயில் பட்டாளோ, ஏமப்பட்டாளோங்கிறதுக்கு ஊரார் காவல் இடாத இன்றும் இவள் இன்றும் ஊரார் காவலிட. ஏதாவது இப்போ விட்டா ஊரால் அத்தனை பேர் நீங்கள் நோம்பெல்லாம் நோக்கெல்லாம் போங்க வாங்கோ உங்களை ஃப்ரீ, நீங்கள் போயிட்டு வரா, நீங்கள் நினச்சதை நோம்பெல்லாம் ஒருத்தன்னு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. அப்புறம் இவளுக்கு மட்டும் யாராவது இவங்களெல்லாம் விட்டா இவளுக்கு மட்டும் யாராவது காவல் இருக்கின்றாளோ, காவலிடப்பட்டாளோ என்று. இல்லை பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, பெருந்துயிலில் ஆழும்படியாக மந்திரவாதம் பண்ணினார்கள் யாராவது உண்டு. அவளுக்கு நல்லா தூங்கிண்டே இருக்கணும், யாரும் மந்திரம் போட்டாளோ இவளுக்கு. மயிலேற்று மயக்க உன் முகம் மாயமந்திரம்தான்களோ என்று மந்திரத்தால் கட்டுப்பட்டாளோ என்று கருத்துடைய இந்த பாசுரத்தை கொண்டு சொல்லுகின்றார்கள். இதற்கு அர்த்தம் ஏமப்பருந்தில் மந்திரப்பட்டாளுக்கு வந்து இப்படி இவர்கள் கோபித்து வார்த்தை சொன்னவுடன் இன்னும் நான் வாழா இருப்பதை தவறு என்று உணர்ந்த திருத்தாயார், நீங்கள் இவளுடைய சுபாவத்தை அறியவில்லை போலும், மோகித்து கிடப்பாரை தண்ணீர் தெளித்து விசிறி தெளிவிப்பாரை போல இவளுக்கு தென்றலும் சிறுதுளியும் போன்ற எம்பெருமானான் திருநாமங்களை சொல்லுங்கோள் அப்படி சொல்லச்ச. மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று நாமம் பல நவீன்று அப்படிங்கச்ச யார் சொல்கிறா? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று நாமங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நாங்கள் இவளுக்கு ஏகப்பட்ட நாமம் சொல்லிட்டோம், நாங்கள் சொன்ன நாமங்களே கணக்கே கிடையாது என்கிறார்கள். மாமாயன்னாக்க அதுக்கு அர்த்தம் சொல்லுவோம். நாங்கள் எல்லாம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் ஏகப்பட்ட வார்த்தை சொல்லி கோப்பிட்டோம், கணக்கே கிடையாது. மறுபடியும் வந்து கதவை திறக்கல தூங்கின்ற உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்கிறார்கள். மாமாயன்னாக்க ஆசிரிய குணசேஷ்டிதங்களாலே அபலைகளான எங்களை எழுதி கொண்டவன். அவன் குணசேஷ்டங்களாக ஆசிரியர் குணசேஷ்டங்களாக இருக்கு இல்லையா ஆசிரியர்கள் பக்கத்தில், அந்த குணசேஷ்டிதங்களாக சிறு சேஷ்டைகள், திருது விளையாடல்கள், லீலைகள் அத்தனையாலும் அபல பெண்களான எங்களை அவன் எழுதிட்டான். பேப்பர் எழுதிக்கிறோமா எங்கள் பேரெலாம் எழுதிட்டான், எங்களை எழுதிட்டான் போல இருக்குது. எங்களை எழுதி கொண்டு விட்டானேன்னா எங்களை ஆட்கொண்டு விட்டானேன்னு அர்த்தம். மாமாயன் வைகுந்தன் நித்திய சூழலுக்கு நிர்வாகனாக இருந்தும் இடைச்சிகளான எங்களுக்கு கட்டவும் அடிக்கவுமாயிருக்கும் மாயாவியம். நித்திய சூழல்களை நிர்வாகம் பெருமாள் நித்திய சூழலாம் பெருமாள் மொத்தத்தை பார்த்துண்டு கைங்கறி பண்ணிட்டு நொடிக்கு 100 தடவை பார்த்துட்டு இருப்பா. அவரை கைங்கறிலாம் பண்ணி அங்கே வந்துட்டு இருப்பா. அவளுக்கு இவன் நிர்வாகன், அதிகாரி, எஜமானன், முதலாளி. அப்பேற்பட்ட அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எங்கள்கிட்ட அடி வாங்கவும் கட்டுப்படுறதுக்கும் எப்படி தன்னை தாழ்த்துண்டாலே மாயாவி, அதுக்கு மாயாவி அப்படி மாமாயன் சொல்கிறான். அடிக்கமாக இருக்க அவன் மாயாவிங்கிறார்கள் அவர்கள். இது பாட்டு திருமஞ்சன பாட்டு ஆக்சுவலி இது திருமஞ்சனம் போது சாதிக்கிற பாட்டு இது. சூட்டனன் மாலைகள் தூயன வேந்தி
விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டிய தூபம் தரா நிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடுவுண்ணப் போந்து இமிலேற்றவன் கூன் கோட்டிலை ஆடின கூத்து அடலாயிரம் கொம்மினுக்கே என்றும். இன்னும் அருமையாக சொல்கிறா பற்றி முதல்ல சொன்ன வார்த்தைகளுக்கு மாயாவியாக என்கிட்ட அடி வாங்கவும் கட்டணும் மண்ணை சாப்பிடவும் வந்திருக்காங்கிறதுக்கு பெரியார் என்ன பாட்டு மக்கள் பாடு இருக்க சூட்டான் மாறல் துயனை வைத்து விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டியதும் தலா நிற்க அங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொழுவுண்ண போந்து இமலேற்றவன் கோன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரம் கொம்பினக்கே என்றும். தன் சாருலா தனிப்பெரும் மூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணை ஊனென்னும் ஈனச் சொல்லே என்றும். மற்றொரு கடவண்ணை கிழவனில் ஒருவடை ஆப்புண்டு என்றும் எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து தேங்கிய எளிவே என்றும். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்ததை செய்தவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் இறந்தனோடுக்கு எனதாவை நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொள் சேர்வதுவே என்றும். மகாஜானிகளை நெஞ்சுரகப் பண்ணுவேன் என்றோ இவருடைய ஆசிரிய குணசேஷ்டதங்கள். ஆகையால் இவன் மாமாயன். மாயாம்து பிரகிருதியும் வித்யான் மாயனம்து மகேஸ்வரம். பிரகிருதியை மாய என்று அறிய வேண்டும். இந்த மாயை உடையவன் சர்வேசனாகின்றான் என்று ஸ்வேதாசரத்திலும் தெய்வீகேஷு குணமயி மமமாயா துரத்யா மமேவிய பிரபஞ்சந்தே மாயாமேதான் தரந்திதே. தேவநாகரி என்னால் நிர்மிக்கப்பட்டவனும் முக்குணங்கள் உடையதுமான இந்த என்னுடைய மாயை தாண்டுதல் அரிது. என்னையே எவர்கள் சரண் அடைகின்றார்களோ அவர்களே இந்த மாயை தாண்டக்கூடிய வல்லவராக தாண்டுகின்றனர் என்று கீதையில் சொல்கிறான். தெய்வீ ஹேஷா குணமயி மமமாயா துரத்யா மாமேவியே பிரபத்தியந்தே மாயமே தான் தரந்திதே. இந்த மாதிரி என் மாயை என்னோட மாயை தாண்டுதல் அரிது. யார் என்னை சரணடைகின்றார்களோ அவர்களால் மட்டுமே இந்த மாயைகளை தாண்ட முடியும் என்கின்றார்கள். மாமாயன் என்று இவனுடைய சௌலபிய குணம் பேசப்பட்டது. மாதவன் என்று குணத்துக்கு குருகுல வாசம் பண்ணிவிடத்தில் சொல்கிறது. அத்வேஷமுடையவர்களான ஆயர்களுக்கு முகம் கொடுக்கு இவ்வளவன்றியே வித்வேஷிகளால் ராட்சசிகளிடம் இறக்கம் காட்டுங்களோ என்ற இவள். மாதர் மைதிலி ராட்சசி தெய்வார்த்ரா பாரதாஸ்தயா ரட்சண்யா பவனாத் முஜல்ல குதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா. சீதா பிராட்டியே அப்போதுதான் அபராதம் செய்தவர்களான ராட்சசிகளை திருவடியிலிருந்து ரட்சித்த உன்னால் ராமகோஷ்டியான சிறிதாக செய்யப்பட்டது என்று பட்டர்கள் செய்கிறார் மாதவன் வைகுந்தனுக்கு. வைகுண்டேது பரையலோகே சியா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணுர சிந்தையாத்மா பக்தே பாகவதே சகா என்று வைகுண்டமாகிய மேலான உலகத்தில் ஜெகத் சுவாமியும் நினைத்தற்கரியவனும் ஸ்ரீதேவியுடன் கூடியவனான பகவான் விஷ்ணு பக்தர்களுடனும் பாகவதர்களுடனும் எழுந்தொழிருக்கின்றான் என்று இதற்கு அர்த்தமாகும். இந்த பிரமாண சித்தியை நாம் அனுசரிக்க வேண்டும் என்றென்றே என்ற இப்படி மேன்மைக்கும் நீர்மைக்கும் இரண்டுக்கும் ஹேதுவான ஸ்ரீயபதித்துவத்துக்கு வாசகமான திருநாமங்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் உனக்கு சொல்லிட்டோம். நாமும் பலவும் நவீன்று அத்தனை பேரும் சொல்லியாச்சு. அந்த மாதவா கோவிந்தா மாயவா அத்தனை சொல்லியாச்சு. உண்மையால் தான் ஓமியோ அன்று செவிடோ ஆனந்தம் உங்கள் அம்மாட்டையும் சொல்லியாச்சு, ரிப்போர்ட் பண்ணியாச்சு. என்ன இவ்வளோதான் சொன்னதுக்கு அப்புறமும் இவ்வளோ வார்த்தைகளை பெருமாள் நாமங்களையும் சொன்னோம். பேருமோராயிரம் பிரபல உடைய எம்பெருமான் பேருமோரும் உடதில்லை பிணக்கே என்று நம்மளோட பாசுரப்படிக்கு பேருமோராயிரம். அது மட்டும் இல்லையா, 1000 நாமம் இல்லை, பிரபல உடைய எம்பெருமான் நாமங்களே கணக்கிட முடியாது எனப்பட்ட நாமங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டோம். உன் மகள் எழுந்துராத குறையே ஒழிய நாங்கள் அவளை விழிக்காத குறையும் பெருமாள் நாமத்தை சொல்லாத குறையும்
அவளை இது பண்ணக்கூட வரையும் எங்களிடம் எந்த குறைகளுமே இல்லை என்கிறார்கள். நாமம் பலவும் நவீன்று மாமீர், நாமம் பலவும் நவீன்று மாமீர் அவளை எழுப்பீரோ என்று கூட்டியும் பொருளலாம். மாமி இவ்வளோ பேர் சொல்லிட்டேன், இப்படி நாமலம் நவீன்றோல் மாமான் மணிக்கதா மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமியோ என்று செய்விடுவானது ஏமப்பெருந்தீர் பட்டாலோ மாமாயின் மாதன் ஐகுந்தன் என்னன்னு நாமமலம் நவீன்றியல் வாங்கிறதுக்கு இப்படி உபகப்படுத்திக்கலாம். மாமி நாமம் பலவும் நாங்கள் நவீன்று விட்டோம், மாமீர் அவளை எழுப்பீர், இப்படி கூட இப்போ கூட இப்படி கூட்டியும் நம்ம பொருள் கொள்ள முடியும். இன்று இதுவரையில் நாம் 9வது பாசுரமான தூமணி மாடத்தை சுற்று விளக்கிய பாசுரத்தை அனுபவித்தோம். நாளை நோட்டு சுவர்க்கம் புகின்ற அம்மா என்ற பாசுரம் அருமையான பாசுரமாகும். இந்த பாசுரம் திருமழிசை ஆழ்வாரை விழிப்பதாக நம் பெரியவர்கள் பூர்வர்கள் கூறுவார்கள். அது தனியாக இருக்குது, அது தேவ் சேர்த்து சொன்னால் நேரம் வாங்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் பிறிதொரு சமயம் இதை அனுபவிப்போம். ஆண்டாட் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆசாரிய திருவடிகளே சரணம். அடியேன் காரப்பங்காடி அலங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.